பிதாவாகிய தேவனுக்கு, ஆண்டவராக இயேசுவுக்கு, ஆவியான தேவனுக்கு, ஒரே கடவுளுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதா, குமாரன், பரிசுத்தாவியான அந்த ஒரே கடவுள் ஆவியின் கடவுளாய், ஆவியான கடவுளாய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் தன் ஆவியை அனுப்பினார். பிதாவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, அவரே பரிசுத்தாவி. அந்த ஆவியாலே நாம் நிரப்பப்படும் போது முதலாவதாக என்ன அடையாளங்கள் உண்டாகும்? அநேக பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பரிசுத்தாவியால் நாம் நிரப்பப்படுகிறோம் என்றால் முதலாவது அந்நிய பாஷை பேசுவோம், அல்லது நிறைய சத்தம் போடுவோம், அல்லது உடலை குலுக்கிக் கொள்வோம், அங்கே இங்கு உருண்டு பெறலுவோம் என்று நினைக்கிறார்கள். இல்லை இல்லை, வேதம் அப்படி போதிப்பது கிடையாது. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. முதலாவது, ஒவ்வொருடைய மனித வாழ்விலும் பரிசுத்தாவியானவர் வரும்போது விடுதலை உண்டாகும். பாவத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, அநீதியிலிருந்து விடுதலை, சுயத்திலிருந்து விடுதலை, உலகத்திலிருந்து விடுதலை, மாய்மாலத்திலிருந்து விடுதலை, கெட்ட நடத்தையிலிருந்து விடுதலை, கேடான வழியிலிருந்து விடுதலை, தேவனுக்கு விரோதமான எல்லா அசுத்தங்களிலிருந்து நாம் பரிபூர்ண விடுதலை அடைவோம். இதுதான் அப்போஸ்தலர் வாழ்க்கையில் முதலாவது நடந்தது. ஆகவேதான் ஆவியானவர் வரும்போது நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கண்ணீரோடு ஜெபித்து காத்திருந்தார்கள். ஆவியானவர் வந்து அவர்களை விடுதலை செய்தார். என் அருமையானவர்களே, ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வது என்பது நீ பூரண விடுதலை அடைவாய். இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் எல்லோரும் எவ்வளவாய் தங்களை பரிசுத்தாவியால் நிரம்பினவர்கள் போல காட்டிக்கொண்டாலும் அவர்கள் ஜாதி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடையவே இல்லை. தங்களுடைய ஜாதி பெருமையை எங்குமே நிலைநாட்டுவதில் தான் அநேக கிறிஸ்தவ போதகர்கள், பிரசங்கிமார்கள், அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் இன்றைக்கும் வாழ்கிறார்கள். இந்த அடிப்படையிலிருந்து பூரண விடுதலை அடைய வேண்டும். என் அன்பான சகோதரனை, சகோதரிமார்களே, இந்த முழு உலகில் உள்ள மனித குலத்தின் தேவன்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே நாம் பரிசுத்த ஜாதியாய், நாம் தேவனுடைய நீதியின் ஜாதியாய், நாம் உத்தம ஜாதியாய், நாம் பரலோகத்தின் ஜாதிகளாக, எல்லாரையும் நேசிக்கிற அன்பின் ஜாதிகளாக, ஆண்டவராய் இயேசுவின் சாயல் உள்ள ஜாதிகளாக நாம் வாழ ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறார். பரிபூரண விடுதலை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். ஒரு வீட்டில் ஆவியானவர் வீடே விடுதலை, சபையில் ஆவியானவர் சபையே விடுதலை, தனி மனித வாழ்வில் ஆவியானவர் தனி மனித வாழ்வும் விடுதலை. ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்களை விடுவிக்கிறவர். அடிமைத்தனத்தில் நாங்கள் இருக்க ஒருபோதும் நீர் ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் நாம் விடுவிக்கப்படுகிறோம். அதை ஆவியானவரே பரிபூர்ணப்படுத்துகிறேன். எங்கள் சபைகளை விடுவியும், சகல அநீதிகளில் இருந்தோம். சபை போதகர்கள், அநேக பிரசங்கிமார்களை விடுவியுங்க. ஜாதி கற்றிலிருந்து, பணக்கற்றிலிருந்து, சுயநல பெருமை கற்றிலிருந்து விடுவியுங்க. ஆண்டவரே, உலகம் முழுவதும் கிறிஸ்தவ ஜனங்கள் பாவ பழக்க வழக்கத்தில் விடுதலை அடைய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.